மனிதன் இறந்தவுடன் ஆன்மா உடலை விட்டு வெளியேறும். அது குழப்பத்துடன் சுற்றி பார்க்கும், புதிய அனுபவத்தை உணர ஆரம்பிக்கிறது. ஆன்மா தனது உடலை பார்த்து அதிர்ச்சி அடைகிறது. உயிரில்லாத உடலைக் கண்டு உண்மையை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது. சில நேரம் ஆன்மா தனது குடும்பத்தை சுற்றியிருக்கும். அவர்கள் அழுகையை பார்த்து துக்கம் உணர்கிறது. பேச முடியாமல் தவிக்கிறது. யமதூதர்கள் திடீரென தோன்றி ஆன்மாவை அழைத்துச் செல்ல முயல்கின்றனர். அவர்கள் பயம் மூட்டும் தோற்றத்தில் இருப்பார்கள். ஆன்மா பயந்து எதிர்க்க முயற்சிக்கிறது. ஆனால் யமதூதர்களின் சக்திக்கு முன் இயலாமல் அவர்களுடன் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இருண்ட பாதையில் ஆன்மா பயணிக்கிறது. அந்த பாதை கஷ்டமானது. பயம், வேதனை நிறைந்தது. தனிமை மிகுந்த அனுபவம். பாதையில் பல துன்பங்கள் ஏற்படுகின்றன. சூடு, குளிர், காயம் போன்றவை ஆன்மாவை சோதிக்கின்றன. இது கர்மாவின் விளைவு. நீண்ட பயணத்திற்குப் பின் ஆன்மா யமலோகத்தை அடைகிறது. அங்கு பல ஆன்மாக்கள் தண்டனைக்காக காத்திருக்கின்றன. யமன் முன் ஆன்மா நிற்கிறது. அவன் வாழ்க்கையின் அனைத்து செயல்களும் கணக்கிட்டு நீதியுடன் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. நல்ல செயல்கள் அதிகம் இருந்தால் ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இல்லையெனில் நரக தண்டனைகள் காத்திருக்கின்றன. பொய் கூறியவர்கள் தீயில் எரியும் தண்டனையை அனுபவிக்கின்றனர். உண்மையை மறைத்ததற்கான கடுமையான விளைவு அவர்கள் உணர்கிறார்கள். திருட்டு செய்தவர்கள் சங்கிலிகளில் கட்டப்பட்டு துன்பப்படுகின்றனர். அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து வருந்தும் நிலை ஏற்படுகிறது. மற்றவர்களை ஏமாற்றியவர்கள் பாம்புகள் கடிக்கும் தண்டனையை அனுபவிக்கின்றனர். பயம், வேதனை அவர்களை சுற்றி நிற்கிறது. கொடூரமாக நடந்தவர்கள் ஆயுதங்களால் தாக்கப்படுகின்றனர். அவர்கள் கொடுத்த வேதனை திரும்பி அவர்களையே தாக்குகிறது. இது கர்மாவிதி. அவமானப்படுத்தியவர்கள் மனவேதனையில் துன்பப்படுகின்றனர். அவர்கள் செய்த செயல்கள் நினைவில் வந்து வருத்தம் தருகிறது. அதிக ஆசை கொண்டவர்கள் தீராத பசியுடன் துன்பப்படுகின்றனர். எதையும் பெற முடியாமல் வேதனை அனுபவிக்கின்றனர். கொடுமை செய்தவர்கள் தீயில் எரியும் காட்சிகளில் சிக்கி தப்ப முடியாமல் வேதனை அனுபவிக்கின்றனர். இது கடுமையான தண்டனை. பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் மாறுபடும். ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனி அனுபவங்களை சந்திக்கிறது. இது நியாயமான தீர்ப்பு. தண்டனைகள் ஆன்மாவை சுத்தப்படுத்தும். அது மீண்டும் நல்ல வாழ்க்கைக்கு தயாராக்கும் ஒரு கட்டமாக கருதப்படுகிறது. நல்லவர்களுக்கு ஸ்வர்க்க அனுபவம் கிடைக்கிறது. அங்கு அமைதி, ஆனந்தம், ஒளி நிறைந்த வாழ்க்கை அவர்களை வரவேற்கிறது. ஸ்வர்க்க அனுபவம் முடிந்த பின் ஆன்மா மீண்டும் பிறவியெடுக்க தயாராகிறது. வாழ்க்கை சுழற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நரக தண்டனை முடிந்த பின் ஆன்மா கீழான பிறவிகளை அடைகிறது. அது வாழ்க்கை பாடமாக மாறுகிறது. கர்மா விதி எப்போதும் செயல்படும். நல்லது செய்தால் நல்லதை திரும்பும். கெட்டது செய்தால் தண்டனை தவிர்க்க முடியாது. மனித வாழ்க்கை மிகவும் அரியது. அதை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த புராணம் உணர்த்துகிறது. பக்தி, தர்மம், அன்பு ஆகியவை வாழ்க்கையை உயர்த்தும். அது ஆன்மாவை விடுதலை பெற உதவும் முக்கியமான வழிகள். பாவங்களை தவிர்த்து வாழ்வது நரக தண்டனைகளை தவிர்க்க உதவும். நல்ல பாதையை தேர்வு செய்ய வேண்டும். ஸ்வர்க்கமும் நரகமும் தற்காலிகம். இறுதி இலக்கு மோக்ஷம். அது பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை அளிக்கும். மோக்ஷம் பெற்ற ஆன்மா இறைவனுடன் இணைகிறது. அது நிரந்தர அமைதி, ஆனந்தம் நிறைந்த நிலையாகும். இந்த உண்மைகளை அறிந்த மனிதன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நல்ல செயல்களை செய்ய தூண்டப்படுகிறது. இந்த ஞானத்தை பின்பற்றினால் மனிதன் துன்பமின்றி அமைதி நிறைந்த வாழ்க்கையை அடைய முடியும். இது உண்மையான பாதை.